சக்தியின் வணக்கம். இந்த மாதிரி மட்டும் இல்லை, வேற எந்த மாதிரியும் நெக் பேட்டர்னு சுத்தமாக போடுறதுக்கு நான் சொல்லித்தரேன் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரில் நீங்கள் எந்த டிசைன் போட போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்ட பிறகு ஹாஃபில் எந்த டிசைன் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். பிறகு கழுத்தினுடைய அகலம் எவ்வளவோ அதை நீங்கள் பாதியாக வகுத்துக்கணும். அதே மாதிரி அதோடைய லெங்க்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே காட்டுறது வந்து ஒரு கம் பேப்பரில் நான் ஃபைனலைஸ் பண்ண போகிறேன். கழுத்தினுடைய அகலம் 6ன்றதுனால நான் 3 எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீட்டு வந்து நான் 4 மட்டும் வச்சுருக்கேன். இப்போ ஒரு வெத்தலை கழுத்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நீங்கள் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு டாட் லைனில் நீங்கள் போட்டுட்டு அது எந்த டிசைனில் வேணுமோ ஃபைனலைஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிறகு 1 இன்ச் சீம் அலவன்ஸில் நீங்கள் அதை கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பேக் டிசைனுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது மெயின் கிளாத்தில் நீங்கள் வந்து ஷோல்டரை அட்டாச் பண்ணிட்ட பிறகு சென்டரில் ஸ்டிச் பண்ணாமல் சென்டரில் நீங்கள் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி லைனிங் துணிலையும் நீங்கள் ஷோல்டர் ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டர் லைன் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது நீங்கள் வெட்டி வச்ச அந்த பேப்பரை அந்த லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தில் நீங்கள் இப்படி சென்டரில் பார்த்து நீங்கள் வச்சுக்கணும். பார்த்து வைக்கும் போது 2 பக்கம் ஷோல்டரும் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த வெட்டனை அதே லைனில் நீங்கள் தைச்சிட்டு வரணும். தைச்சிட்டு வந்துட்ட பிறகு உள்ளே இருக்கிற இந்த கிளாத்தை நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. பிறகு சைட்லலாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த கிளாத்தை எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அல்லது ஓவர்லாக் கூட பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இதை டர்ன் பண்ணி நல்லா அயன் பண்ணிக்கோங்க. போத் சைட் நீங்கள் அயன் பண்ணணும். நான் சொன்ன கம் பேப்பரை நீங்கள் சாதாரண எக்ஸசரி கடையிலையும் வாங்கிக்கலாம். இது வந்து ரோலாகவும் கிடைக்கும் அல்லது லூஸாகவும் கிடைக்கும். புதுசாக தையல் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹாப்பி லேர்னிங்.